திருவண்ணாமலை வ.உ.சி. நகர் பகுதியில் வீடுகள் முன்பு பாறைகள் உருண்டு விழுந்த சம்பவத்தில் வீடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க விரைந்தது 30 பேர் கொண்ட பேரிடர் மீட்பு குழு. 5 குழந்தைகள் உட்பட 7 பேர் சம்பவ இடத்தில் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் தேசிய பேரிடர் மீட்பு குழு துணை கமாண்டன்ட் ஸ்ரீதர் தலைமையிலான குழு தற்போது விரைந்திருக்கிறது. இரவு நேரம் என்பதால் தற்போது மீட்பு பணியானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் காலையில் மீட்பு பணி தொடங்கும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ஜெபஸ்டின். திருவண்ணாமலை வ.உ.சி. 9வது தெருவுல, அதாவது அந்த இடத்துல பின்னாடி இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில் அந்த மலையிலிருந்து ஒரு பாறையானது உருண்டு அங்க இருக்கக்கூடிய வீடுகள் முன்பு விழுந்திருக்கு. அப்போ மண் சரிவுல ஒரு சில வீடுகள் சிக்கியிருக்கு. அதிலும் குறிப்பா ஒரு வீட்டுல ராஜ்குமார், மீனா மற்றும் அவங்களோட 2 குழந்தைகள் மற்றும் அண்ணன் குழந்தைகள் 3 பேர்னு ஒட்டுமொத்தமா 7 பேர் எதிர்பாடுகள்ல சிக்கி இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள மீட்கிற பணிகள் தொடர்ந்து அங்க இரவு நேரம் என்பதாலேயோ தொடர்ந்து அங்க பரவலா மழை பெய்திருக்கனால அந்த பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில புயல் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த தேசிய பேரிடர் மீட்பு குழு திண்டிவனத்திலிருந்து தற்போது திருவண்ணாமலை நோக்கி விரைந்திருக்கிறாங்க. அதாவது துணை கமாண்டன்ட் ஸ்ரீதர் தலைமையில 30 பேர் கொண்ட குழு இந்த சம்பவ இடத்திற்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. தற்போது 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சூழல்ல சுமார் 1 மணி நேரத்திற்கு உள்ளாக அந்த சம்பவ இடத்திற்கு அடைந்து விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க சொன்னது போல இரவு நேரம் என்பதால தொய்வு ஏற்பட்டிருக்கிறத தவிர இப்போ இந்த மீட்பு குழுவினர் அங்க ஒரு சிலர் அந்த இடர்பாடுகள்ல ஒரு சிலர் உயிரோட இருப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள மீட்பு பணிகளை தொய்வு பண்ணாம உடனடியா நாங்க சென்றதும் மீட்பு பணியை தொடங்கிறோம்னு NDRF குழு நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அவங்க அந்த உயிரோட இருக்கவங்களை மோப்பம் முடிச்சு கண்டுபிடிக்கக்கூடிய வகையில 2 மோப்ப நாய்களையும் NDRF குழு கூட்டிட்டு போறாங்க. மேலும் அவர்களுக்கு தேவையான உயர் ரக கருவிகளையும் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தேசிய பேரிடர் மீட்பு குழு மையத்திலிருந்தும் வீரர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க அந்த சம்பவ இடத்துக்கு சென்றதும் உடனடியா மீட்பு பணியை தொடங்குவோம் அப்படிங்கிறது தான் NDRF குழு நமக்கு தெரிவிச்சிருக்கிற தகவலா பார்க்க முடியுது. ஜெபஸ்டின், நன்றி பிரபாகரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.